ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். சரியா? மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், எப்படி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எந்தெந்த மெத்தடில் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னே அது சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். இஎம்எஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இதோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எந்த ஒரு சார்ஜ் சோர்ஸையும் என்ன பண்ண முடியும்னா, இது வந்து ஒரு பிளேஸை ட்ரைவ் பண்ணக்கூடியது. ட்ரைவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட். ஸோ அதோட இன்னொன்று, இது வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு நேம் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவலி இட் இஸ் நாட் எ ஃபோர்ஸ். அப்போ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஒர்க் டன். எதுக்கான ஒர்க் டன்? இன் மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்கியூட். அப்போ இது எந்த டேர்மில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூல் பர் கூலும் ஆர் வோல்ட். இதுதான் இஎம்எஃப்க்கான நம்ம இன்ட்ரொடக்ஷன். சரியா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேரடேஸ் லாஸை கொண்டு வரேன். ஃபேரடேஸ் லாஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 2 லாஸ் பார்த்துருக்கீங்க. என்ன சொல்லியிருந்தாரு, அதில் ஒரு இஎம்எஃப் நமக்கு இன்டியூஸ் ஆகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the magnetic flux linked with the changes, linked with இட்டுங்கிறது அந்த காயிலாக இருக்கலாம், அந்த கண்டக்டராக இருக்கலாம், அதில் இருக்கலாம். ஸோ அதோட லிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் எப்போல்லாம் வேரியேஷன் ஆகுதோ அப்போ நமக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ இந்த இஎம்எஃப்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ இதோட மேக்னெட்டியோட நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். EMF is equal to d phi b by dt. அப்போ phi b by dt. அப்போ அந்த phi b அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, BA cos thetaவுக்கு ஈக்குவல். அப்போ இதை வச்சு தான் நம்ம எப்படி அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இந்த வார்த்தை முக்கியம். by changing magnetic flux in any of the following ways. இந்த மூணில் எதையாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது, by changing magnetic flux in any of the following ways. அப்போ அங்கே எதை சேஞ்ச் பண்ணணும், ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக ஒரு சில மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னது? ஃபஸ்ட்டு, by changing the magnetic field B. ரெண்டாவது, by changing the area A of the coil. Third, by changing the relative orientation of the coil with the magnetic field. So these are the 3 methods available for producing induced EMF. Okay, அப்போ induced EMF ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகள் இதுதான். என்னென்னது? ஒன்று, சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டாவது, சேஞ்சிங் த ஏரியா. மூணாவது, சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன். ஓகே, இப்போ அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் ஆஃப் த இஎம்எஃப் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இதுதான் அவர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் 2வது எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் மைக்கேல் ஃபேரடே இல்லையா. அதாவது an EMF is induced in a circuit on changing the magnetic field of the magnetic flux of the field through it. அப்போ அந்த ஃப்ளக்ஸில் நமக்கு எப்போல்லாம் சேஞ்சு கொண்டு வந்தார்? ஃபஸ்ட்டு, ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்கியூட் அண்ட் த மேக்னெட். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார், மேக்னெட்டை உள்ளே கொண்டு போனார், அந்த காயிலுக்குள்ளே திரும்ப மேக்னெட்டை வெளியே கொண்டு வந்தார். இந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷனை கொடுத்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தார். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், வேரியேஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த நியர்பை காயில். அவருடைய ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார், 2 சர்க்கியூட் எடுத்துக்கிட்டு, ப்ரைமரி சர்க்கியூட் ஒன்று, செகண்டரி சர்க்கியூட் ஒன்று. ப்ரைமரி சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை வேரியேஷன் பண்ணும் பொழுது செகண்டரி சர்க்கியூட்டில் ஒரு ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஆகி அப்போ அங்கே ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட், இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ்டு பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து, இண்டக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். அப்போ ஏரியாவை மாற்றும் பொழுது எப்படி நமக்கு இது மாறுது அப்படிங்கிறது தான் இப்போ இது. அதுக்கான டயக்ராமை பாருங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன சொல்கிறாங்க,
let us consider a conducting rod. இந்த ஏபின்னு சொல்லக்கூடியது தான் எது, இந்த ஏபின்னு சொல்லக்கூடிய இந்த ராடு தான் கண்டக்டிங் ராடு. அது என்ன பண்ணுதுன்னா அதோட லென்த்து எல்லு, அது வந்து அப்படியே மூவ் ஆகக்கூடியது. சரியா, மூவிங் வித் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் போகுது. அந்த ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஃப்ரேம். இதில் அது மூவ் ஆகக்கூடியது. எப்படி போகுது, விங்கிற வெலாசிட்டியில் போகும். சரியா, அப்போ அது இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்மாக இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, whose magnetic lines are perpendicularly directed to the plane of the paper. அந்த plane of the paperக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன், as the rod moves from AB to DC, இந்த படத்தில் பாருங்கள், ஏபியிலேருந்து அப்படியே டிசிக்கு மூவ் ஆகுது. இந்த ஏரோ மார்க் தெரியுது பாருங்கள். அப்படி மூவ் ஆகும் பொழுது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா ஒரு டிடிங்கிற டைம் எடுத்துக்குது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், வெலாசிட்டி தெரியுது, டைம் தெரியுதுன்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பியிலேருந்து சி வரைக்கும் இல்லை ஏவிலேருந்து டி ரெண்டும் ஒன்று தான். அந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நமக்கு தெரியும் ஃபார்முலா வி இன்ட்டு டிடி. ஏன்னா வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு ஃபார்முலா வெலாசிட்டிக்கு ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா இங்கே டிடி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா அப்போ வி இன்ட்டு டிடி, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இந்த ஒரு ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சைடு, இந்த சைடோட வேல்யூ எல்லு, இந்த சைடோட வேல்யூ இது வி இன்ட்டு டிடின்னு எடுத்துக்கணும். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது எப்படி வி இன்ட்டு டிடி வந்ததுங்கிறதுக்காக இது டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தானே. அடுத்து அந்த டிஸ்டன்ஸ் இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு ஒரு சைடு வேல்யூ வி இன்ட்டு டிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், த சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இன் த டைம் டிடி, எவ்வளோ நேரத்தில், அந்த டிடிங்கிற நேரத்தில். அப்போ ஃபைங்கிறது ஃப்ளக்ஸு, டிங்கிறது சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸு, அப்போ பிங்கிறது ஃபீல்டு இன்ட்டு சேஞ்ச் இன் த ஏரியா. அப்போ ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு, ஏபிசிடி. எங்கே இருக்குது ஏபிசிடி, டயக்ராமில் பாருங்கள். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த டி, ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதுதான் ஏரியா சேஞ்ச் ஆனது. அப்போ நமக்கு ஏரியா வேணும் இல்லையா, அப்போ பாருங்கள் லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்து எல் நான் முன்னே சொன்னேன், இன்னொரு சைடு வி இன்ட்டு டிடின்னு சொன்னேன் இல்லையா, அது பிரெத்தாக எடுத்துக்கிறோம். அப்போ எல் இன்ட்டு வி இன்ட்டு டிடிங்கிறது தான் அதோட ஏரியா. அப்போ பாருங்கள் இது பி அங்கே இருக்குது, கீழே ஏரியாவுக்கு எல் இன்ட்டு வி இன்ட்டு டிடி. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த வி இன்ட்டு டிடி அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி எழுதுகிறாங்க பாருங்களேன். டி5 பை டிடி, இங்கே மல்டிப்ளாக இருக்கிற டிடியை ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட கொண்டு போனீங்கன்னா டிவைடில் போயிடும். அப்போ டி5 பை டிடி இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி. அதாவது இந்த டைமில் இந்த ஃப்ளக்ஸ் எவ்வளோ வேரியேஷன் ஆகுதுன்னா பிஎல்வி அப்படிங்கிற அளவில். அப்போ இதோட ரிசல்ட் என்ன சொல்லுது பாருங்கள், ஆஸ் எ ரிசல்ட் த சேஞ்ச் இன் த ஃப்ளக்ஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த லூப். ஏன் அங்கே நமக்கு வந்து அந்த ஏரியாவை குறைக்கிறேன், ஏரியாவை குறைக்கிறதால ஃப்ளக்ஸில் வேரியேஷன் ஆகுது, ஃப்ளக்ஸில் சேஞ்ச் ஏற்படுறதால நமக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகுது. அப்போ அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு டி5பி பை டிடி. அது எதுக்கு ஈக்குவல், பிஎல்விக்கு ஈக்குவல். அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி. இந்த இஎம்எஃப் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்டு மோஷனல் இஎம்எஃப். இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தும் பொழுது இது கிளாக் வைஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ.